ரசூல்லாவுடைய இரவு தொழுகை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கப்படுது. ரசூல்லா ரமலானுடைய நாட்களிலும் ரமலான் அல்லாத நாட்களிலும் தொடர்ந்து தொழக்கூடியவர்களாக இருந்திருக்காங்க இரவு தொழுகை. அந்த தொழுகையை தன்னுடைய குடும்பத்தாரின் பக்கம் ஆர்வம் ஊட்டியிருக்காங்க. மக்களுக்கு மத்தியில் அது ஏவவும் செஞ்சுருக்காங்க. அதே அளவில் அவங்க உடம்பு சரியில்லாத நேரத்தில் அந்த தொழுகையை விடக்கூடியவர்களாகவும் இருந்திருக்காங்க. இன்னும் ஒரு சில ஹதீஸ்களை நம்ம பார்க்கும்போது ரசூல்லா அந்த தொழுகையினுடைய ஆர்வத்தை மக்களுக்கு மத்தியில் குறைக்கவும் செஞ்சுருக்காங்க. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி ரசூல்லாவே சொல்லும்போது, இந்த தொழுகை அல்லாஹ் உங்களுக்கு ஃபர்லா ஆக்கிடுவானோ நான் பயந்து தான் இந்த தொழுகையின் மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆர்வத்தை நான் குறைச்சிருக்கேன். ஆனால் ரசூல்லா அதை தொழுதுகிட்டே இருந்திருக்காங்க. எதுவரை அப்படின்னு சொல்லி சொன்னால் ஃபஜ்ருக்கு முன்னாடி வர தொழுதுருக்காங்க. எப்போதுலேருந்து தொழுவாங்க அப்படின்னு சொன்னால் சஹருடைய நேரத்துலையும் தொழுதுருக்காங்க. இன்னொரு இடத்துல சொல்லும்போது நபி அவர்கள் இரவு முழுவதும் நின்று வணங்கினாங்க. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்பாங்க, நீங்கள் பாவம் மன்னிக்கப்பட்ட ஒரு நபராச்சு, நீங்கள் இவ்வளோ நேரம் தொழுகிறீங்கன்னு நிற்கும்போது ரசூல்லா சொல்லுவாங்கன்னா, நான் என்னுடைய அல்லாஹ்விற்கு நன்றியுள்ள அடியானாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்களுடைய கால்கள் வீங்குற அளவுக்கும் தொழுதிருக்காங்க. அப்போ இரவு தொழுகை தராவி தஹஜ்ஜத் என்பது ஒரே தொழுகை தான். அந்த தொழுகை நீண்ட நேரம் நின்று தொழுவது அது ரசூல்லா நமக்கு காட்டி கொடுத்த ஒரு வழிமுறையாக இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நாம் நல்ல முறையில் தொழுது கொள்வோமாக.